திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் 250வது பாடல். தலைப்பு தான சிறப்பு. இந்த தான சிறப்புல ஒரு பாடல் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அந்த பாடல்லையும் நாம எப்படி தானம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதோட சிறப்பு என்னன்னு சொல்லல, தானம் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம திருமந்திரம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை போய் அடையிறதுக்கான வழிமுறைகள் என்ன, பயிற்சி என்ன அப்படிங்கறத தான் நாம திருமந்திரம் அப்படிங்கறதுல பார்க்க போறோம். இதுல எதுக்கு தான சிறப்பு வருது? நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? திருமூலர் ஏதோ மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்பாரு, வாசி யோகம் சொல்லி கொடுப்பாரு, குண்டலினிய பத்தி சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஆனா இது என்னன்னா வான சிறப்பு, தான சிறப்பு அப்படின்னு வருது அப்படின்னு இருக்கும். இப்ப தான சிறப்புல நம்ம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்குள்ள இறைவன் இருக்காரு. இதைத்தான் நாம உணர போறோம். இப்ப நமக்குள்ள எப்படி இறைவன் இருக்காரோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளயும் இறைவன் இருப்பாரு. அப்ப நாம அத புரிஞ்சுக்கணும். இன்னொரு உயிர்க்குள்ளயும் இறைவன் இருக்காருன்னு. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு உயிர் உண்ண உணவு இல்லாம இருக்குதுன்னா அத நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய அந்த உயிர் பசியால துன்பப்படும் போது நாம எப்படி இறைவனை அடைஞ்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். அந்த உயிருக்கும் அந்த உணவு கிடைக்கணுங்கிற அந்த குணம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த தான சிறப்பு வச்சிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இறைநிலை அடையும் போது இன்னொரு உயிர்ல இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரிதான் இன்னொரு உயிர்லயும் இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கும் போது நாம தானம் பண்ண முடியும். அப்ப நம்ம தானம் பண்ணவே நம்மளால அடுத்த உயிர்களிடத்துல இறைவன் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நம்மளாவே நமக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் தான சிறப்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. எல்லாருமே அந்த இறைநிலை அடைந்த எல்லாருமே, வள்ளலாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரி, அவங்க விட்டு செல்றதுல சொல்றது அந்த உணவு எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப குறிக்கோளோட இருந்திருப்பாங்க. அந்த உணவு எல்லாருக்கும் போய் கிடைக்கிறதுக்கு என்ன தேவையோ அத செய்திருப்பாங்க. அதே மாதிரிதான் திருமூலரும் அந்த உணவு தானம் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு பாடல் மூலமா சொல்லி கொடுத்திருக்காரு. பார்க்கலாம். 250வது பாடல். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்து இருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. ஆர்க்கும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எந்த எண்ணமுமே இல்லாம யாரா இருந்தாலும் இடுமின் அவங்களுக்கு நம்ம உணவை கொடுத்துடணும். இப்ப நம்ம நம்மளுடைய மதத்திலயா, நம்ம கோயிலுக்கா, இதுக்கு நம்ம அன்னதானம் செய்வோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லாம எந்த நிலையில நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அந்த உணவுக்காக நாம உடனே கொடுத்துடணும். அது யாருக்கு போய் சேரப்போகுது, எப்படி சேரப்போகுது அந்த எண்ணமே இல்லாம அந்த தானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், அவங்க உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, அவங்களா இவங்களா எந்த எண்ணமும் இல்லாம தானம் செய்திடணும். பார்த்து இருந்து உண்மின். இப்ப நம்ம சாப்பிட உட்கார போறோம். நம்ம வீட்டுல நம்ம டெய்லி இருக்கோம். நம்ம டெய்லி காலையில மதியம் ஒரு வேளை சாப்பிட போறோம்னா, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி நம்மள சுத்தி இருக்கிறவங்க, வெளியிலயோ கஷ்டப்படுறவங்க யாராவது சாப்பாடு இல்லாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களுக்கான சாப்பாடும் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு நாம சாப்பிடணும். ஒவ்வொரு உணவு உண்ணும் போதும் நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழம்பொருள் போற்றன்மின். இப்ப நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம் இல்ல சாப்பிடல,
மீதி உணவு பொருள் இருக்கு அப்படின்னா அத அடுத்த வேலைக்கு நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைக்க கூடாது. மீதி இருக்குன்னா உடனே அத வந்து இல்லாதவங்களுக்கு குடுத்துறணும். அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. உடனே நம்ம மீதி இருக்கிற பொருள அந்நேரம் யாரு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த உணவ குடுத்துறணும். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். வேட்கை அப்படின்னா உணவு மேல நமக்கு அதிகமான ஆசை உள்ளவங்களா இருக்கோம் அப்படின்னா ஒரு உணவை பார்த்ததுமே வேகமா நம்ம ஹோட்டலுக்கு போன உடனே நமக்கு பிடிச்ச உணவுனா வேகமா சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எப்பயுமே உணவுல வந்து ஒரு நிதானம் தேவை. நல்லா மென்னு தான் சாப்பிடணும். என்னைக்குமே அவசரமா நாம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உணவு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த நிதானத்தோட அந்த உணவ வந்து ருசித்து சாப்பிடணும். காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. இந்த காக்கா வந்து எந்த உணவு பார்த்தாலும் சரி அது போய் அந்த உணவை எடுக்காது. அது வந்து காகம் வந்து கரைந்து அந்த கூட்டம் முழுவதையும் வந்து சேர்த்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் அந்த உணவ வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நாமளும் இருக்கணும். ஒரு உணவ பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே சாப்பிடணும். வேகமாவும் சாப்பிடக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்காமலும் சாப்பிடக்கூடாது. யாருக்கு குடுக்குறோம், எவருக்கு குடுக்குறோம் அப்படிங்கிற அந்த நினைப்போடையும் சாப்பிடக்கூடாது. மீதி இருக்குன்னா அத அடுத்த வேலைக்கு ஆகும்னு எடுத்து வைக்கவும் கூடாது. அதை உடனே நம்ம வந்து மற்றவங்களுக்கு குடுத்துறணும். இதத்தான் வந்து தான சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து சொல்லியிருக்காரு. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஆனா நமக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா உயிர்களும் அந்த உணவுக்காக தான் போராடிட்டு இருக்கு. அப்ப நமக்கு அந்த உணவு கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு குடுத்துதான் வந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதோட அந்த தான சிறப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த தலைப்பு வந்து அறம் செய்வான் திறம். அறம் அப்படிங்கிறதே இந்த இடத்துல தானத்தை மட்டும்தான் அவர் வந்து அறமா சொல்லியிருக்காரு. நம்ம நல்ல விஷயங்கள அறம் அப்படின்னு சொல்வோம். ஆனா இந்த இடத்துல அவர் அறம்னு சொல்றது முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்கு அந்த உணவு தானம் செய்யறத மட்டுமே தான் வந்து அவர் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நல்லறம், இல்லறம், துறவறம் எத்தனையோ அறங்கள் இருக்கு. ஆனா இந்த அறம் நம்ம அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறம் செய்தாலே போதும் நம்மளால இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இத தனி தலைப்பா வச்சிருக்காங்க. இப்ப 251வது பாடல் பார்க்கலாம். தாம் அறிவார் அண்ணல் தாள் பணிவார் அவர். தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர். தாம் அறிவார் சில தத்துவர் ஆவார்கள். தாம் அறிவார்க்கு தமர்பரன் ஆமே. இந்த இடத்துல தாம் அறிவார் அப்படிங்கறதான் 4 வரியிலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தாம் அறிவார் அப்படின்னா தன்னைத்தானே உணர்ந்தவர்கள். நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா நான் வந்து இறைவன் எனக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள். அவங்களதான் தாம் அறிவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இறைவனை உணர்ந்தவங்க அண்ணல் தான் பணிவார் அவர். அண்ணல் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமான சொல்றாரு. யாரெல்லாம் தன்னைத்தான் உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாருமே சிவபெருமானுடைய தாள்ங்கிறது அவருடைய திருவடிய சொல்றாரு. பணிவார் அவர். அந்த திருவடியில போய் அவங்க வணங்கி இருக்கிறதுக்கு சமம். நம்மள நாமே உணர்ந்துட்டோம் அப்படின்னா இறைவனுடைய திருவடியில போய் நாம இருக்கிறதா அர்த்தம். தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர். அந்த தாம் அறிந்தவங்க நான் யாரு அப்படிங்கறத அறிந்துட்டோம் அப்படின்னா அறம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தானத்தை தான் வந்து அறம்னு சொல்றாங்க. தாங்கி நின்றார் அவர். அதுல வந்து அவர் முழு மனதோட இருப்பாரு. நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த தானம் பண்றதுல அவங்க வந்து எந்த ஒரு முரண்பாடு கருத்துக்களும் இல்லாம அதன் வழியிலேயே நிற்பார்கள். தாம் அறிவார் சில தத்துவர் ஆவார்கள். சிவ தத்துவர்கள் அப்படிங்கிறது அந்த முப்பொருள் உண்மை அந்த ஞானத்தை அறிந்தவர்கள் ஆவாங்க. அந்த அனைத்து தத்துவங்களையும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள்.
தாம் அறிவார்க்கு தமர்பரன் ஆமே. இந்த நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அவங்க இறைவனுடைய உறவினர். அந்த இடத்துல தமர்பரன் அப்படிங்கிறது அந்த இறைவனோட ஒண்ணு சேர்ந்தவங்க, இறைவனுக்கிட்ட நெருங்கினவங்க, அந்த மாதிரி ஆவார்கள். அப்ப 4 விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் யாருன்னு உணர்ந்தவங்க இறைவனுடைய திருவடியிலே இருப்பாங்க. அவங்க தானம் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சிவ தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள். இறைவனினுடைய உறவினரா ஆவாங்க. இந்த 4 விஷயங்கள் நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா நமக்கு கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் அறம் செய்யறது சொல்றாங்க. அப்ப நம்ம அறம் செய்துகிட்டே இருந்தோம்னாலும் நம்ம யாரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அதுதான் இறைநிலைய போய் அடையிறது. அப்ப தானம் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த பாடல்லையும் சொல்றாரு. 252வது பாடல். இப்ப பாடல்ல தானம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. 2வது பாடல்ல எப்படி எல்லாம் தானம் பண்ண வழி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இப்ப தானம் பண்றது அப்படின்னா நம்ம உடனே அப்ப நம்ம ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதுக்காகவே தனியா சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு நம்ம ஒரு உணவை தானமா பண்ணணும் அப்படின்லாம் நினைப்போம். இந்த 2வது பாடல்ல அந்த அளவுக்குலாம் நாம கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப எளிமையாவே நம்ம தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. யாவருக்குமாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, எல்லாராலையுமே செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. இறைவருக்கு ஓர் பச்சிலை. நம்ம தினம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த இறைவனை நினைச்சு இறைவனுக்காக ஒரு பச்சிலை ஒரு ஒரு இலை, அது ஏதோ ஒரு இலைய இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா போதும். அந்த காலத்துல அந்த வாழை இலையில தான் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த அந்த இலையே ஒரு உயிருக்கு உணவா மாறி போக போகுது. அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு இலை இறைவனுக்காக நினைச்சிட்டு நாம குடுத்துட்டு நம்ம அவரை நினைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது ஒரு எளிமையான வழி எல்லாராலையும் செய்ய முடியும். 2வது, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சமே நல்லா வசதியாதான் இருக்கும், இன்னுமே நல்லா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா தினம் ஒரு பசுவுக்கு அதுக்கு என்ன சாப்பாடு தேவையோ, வாயுரை அப்படிங்கிறது அதுக்கான உணவு, அதுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு உணவை டெய்லி ஒரு பசுவுக்கான உணவை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதுவும் ஒரு வகையான தானம் தான். இது பண்ண முடிஞ்சா பண்ணலாம். 3வது, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு உலக்கு அரிசி நாம எடுத்து சமைக்க போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து சேர்த்து சமைச்சோம்னா நம்மளோட சேர்ந்து இன்னும் ஒரு ஆளுக்கு நம்மளால உணவு தர முடியும். அப்ப 3வது நிலை, ஒரு பசுமாட்டுக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சா பண்ணலாம். இல்ல அதை விட நல்ல வசதியாதான் இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு கைப்பிடி சேர்த்து சமைச்சு இன்னொரு ஒரு ஆளுக்கான உணவையும் நாம கொடுக்கலாம். இது 3வது வழியா சொல்றாரு. 4வது, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இல்ல நமக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் முடியல, எதுக்குமே நம்மளால முடியல அப்படின்னா இன்னுரை, சிரிச்ச முகமா சந்தோஷமா மற்றவங்கள்ட்ட பேசினாலே போதும். அதுவும் ஒரு வகையான தானம் தான். பிறருக்கு இன்னுரை தானே. நம்ம ஒரு உணவை கொடுத்து அவங்க வயிறை நிறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. ஒரு நல்ல இன்முகத்தோட புன்னகையான நல்ல வார்த்தைகள் சொற்கள் மூலமா பேசினாலுமே போதும், அவங்களுடைய மனம் நிறைந்திடும் அப்படின்னு 4 வழியில நம்ம எப்படியெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் வழி இறைவனை நினைச்சு அவருக்கு ஏதோ ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பசுவுக்கான உணவை நம்ம கொடுத்து சாப்பிடலாம். இல்ல ஒரு கைப்பிடி சாதம் சேர்த்து சமைச்சு நம்மள யாராவது ஒருத்தருக்கு அந்த உணவை வழங்கலாம். எதுவுமே முடியலைன்னா எப்பயுமே சிரிச்ச முகமா எல்லார்கிட்டையும் நல்ல சொற்கள் பேசி மகிழ்ந்தாலே போதும்.
அதுவும் தானம் பண்ணதுக்கு சமமாயிடும். அடுத்து 253வது பாடல். அற்று நின்றார் உண்ணும் ஊனே அரண் என்னும் கற்றன போதம் கமல்வர் மானிடர் உற்று நின்று ஆங்கு ஒரு பூவர் குலத்தினில் பற்றி வந்து உண்ணும் பயன் அறியாரே. இப்ப நம்ம இதுக்கு முந்தின பாடல்ல படித்த அந்த 4 விஷயங்களும் எல்லாராலையுமே செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த பாடல்ல நாம கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு உணவு தானம் பண்றதுன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல கொடுத்திருக்காரு. அற்று நின்றார் அப்படின்னா பற்று அற்று நின்றவங்க, அகப்பற்று புறப்பற்று எந்த பற்றுமே இல்லாம இருக்கிறவங்க. அப்ப பற்று நின்றார்னா ஒரு ஞானி, முற்றும் துறந்த ஞானி. உண்ணும் ஊனே அரண் என்னும், அந்த மாதிரி ஒரு ஞானிக்கு வந்து அந்த ஞானிகள் வந்து எப்பயுமே எனக்கு பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு எந்த ஞானியுமே கேட்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய பசிய அறிந்து நம்மளா போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தானம் அப்படிங்கிறது அறநூல் சொல்லக்கூடிய வழி. இப்ப அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அற்று நின்றார் உண்ணும் ஊனே அரண் என்னும். அந்த மாதிரி பற்றற்ற ஒரு ஞானிகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவே வந்து மிக சிறந்த தானமாகும். கற்றன போதம் கமல்பவர் மானிடர். இந்த விஷயங்களை வந்து கற்று தெரிஞ்சவங்க தான் வந்து படித்தவங்கன்னு அர்த்தம். நம்ம எதோ படிக்கிறோம், ஆனா ஒரு ஞானி வந்து எப்படி இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, அவங்கதான் நமக்கு ஞானத்தை அளிக்க போறாங்க, அவங்கள எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கல்வி அறிவு இல்லை அப்படின்னா நாம வந்து படிச்சும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு கல்வி கற்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஞானம் வந்து இருக்கணும். ஞானிகளை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எப்படி உணவு வழங்கணும் அப்படிங்கிற அந்த போதனை வந்து அந்த கற்றவங்ககிட்ட இருக்கணும். உற்று நின்று ஆங்கு ஒரு கூவர் குலத்தினில், அந்த மாதிரி ஞானிகள் வந்து அந்த காலத்துல ஒரு குளத்தங்கரையிலயோ ஆத்தங்கரையிலயோ எங்கேயாவது உட்கார்ந்து ஒரு தவ நிலையில ஒரு சித்து நிலையில இருப்பாங்க. நம்ம இப்ப எங்கேயாவது கோயில்ல மலை அடிவாரத்துல நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி ஞானிகள் எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, யார் அதுல பசியோட இருக்காங்க, யாருக்கு நம்மளுடைய உதவி இப்ப தேவை அப்படிங்கிறத அந்த கற்றவர்கள் வந்து புரிந்து நடக்கணும். பற்றி வந்து உண்ணும் பயன் அறியாரே. அந்த மாதிரி ஒரு ஞானிய வந்து பற்றி வந்துன்னா அவங்கள அழைத்துட்டு வந்து அவங்களுக்கு உணவு அளிச்சு அவங்க அதுல இருந்து பயன் அடைகிறத விட மிகப்பெரிய தானமோ வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்றோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஞானி அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்ப உணவு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உணவு அளிக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த தானமா சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு முந்தின பாடல்ல பார்த்த அந்த 4 விஷயங்கள் வந்து எல்லாராலையுமே செய்யக்கூடியது. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தானம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம தேடி பார்த்து ஒரு ஞானிய அழைத்து அவங்களுக்கான உணவை கொடுக்கிறது மிகப்பெரிய தானம். 254வது பாடல். அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் தழுக்கிய நாளில் தருமமும் செய்யீர் விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து விழிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சிரே. அழுக்கினை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கான சில குணங்கள் இல்ல மும்மலங்கள் ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அழுக்கினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓட்டி அப்படின்னா அது நம்ம உடலை விட்டு வெளியேறக்கூடிய வகையில அதை வந்து விலக்கி, அறிவை நிறையீர் அதுல வந்து அறிவை நிறைக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியில அனுப்பிட்டு நல்ல ஒரு அறிவை வந்து அதுக்குள்ள நமக்குள்ள கொடுத்து நிறைக்க வேண்டும். தழுக்கிய நாளில் தர்மமும் செய்யீர்.
தழுக்கிய நாளில்னா நம்ம கிட்ட நிறைந்த ஒரு செல்வம், ஒரு பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் நம்ம கிட்ட வரும்போது கட்டாயம் அத வந்து நம்ம உடனே குடுத்துறணும். நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் வருதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து அத தானம், தர்மம் பண்ணி அத வந்து குடுத்துறணும். அந்த மாதிரி செய்யல அப்டின்னா பிரயோஜனமே இல்ல. செய்யீர் அப்டின்னா செஞ்சு ஆகணும். செய்யலேன்னா அது வந்து பிரயோஜனம் இல்ல. விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து. அந்த மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய செல்வங்கள யாருக்குமே தானமா குடுக்காம, நம்மளே வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்டின்னா, விழித்திருந்துன்னா அப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து, என் செய்வீர் அப்படி நீங்க அந்த பணத்த சேர்த்து வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? மற்றவங்க உணவில்லாம கஷ்டப்படும்போது, நமக்கான சொத்து, செல்வத்த நம்மளே வச்சுக்கிட்டு யாருக்கும் குடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நம்ம வாழ்ந்து என்ன பயன்? அ செய்வீர். வெம்மை பறந்து வெம்மை அப்படிங்கிறது ஒரு வெப்பம். தீயிலால நம்ம உடல் வந்து வெந்து அழியும் போது, வெம்மை பறந்து விழிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சிரே. அந்த மாதிரி யாருக்குமே எதுவும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து, பணம் ஃபுல்லா நம்மளே சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்மளுடைய இந்த உடல் வந்து வெந்து அழியும்போது, நமக்கு இவ்வளவு வாழ்ந்தும் என்ன பயன்? நமக்கு இருந்தும் என்ன பயன்? யாருக்குமே எதுவுமே குடுக்கல அப்படின்னா, கடைசி வர நம்மளால நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன உணர முடியாமலே போயிரும். அதனால பணம், செல்வம் எது வந்தாலும் உடனே வந்து இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து தானம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கை வந்து முழுமை அடையும், இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. நாம இன்னைக்கு வந்து 5 பாடல் பார்த்திருக்கோம். 1 தான சிறப்புல பார்த்திருக்கோம். 4 பாடல் அறம் செய்வான் திறம். எப்படி எல்லாம் வந்து அறம் செய்யலாம் அப்படிங்கிறதுல 4 பாடல் பார்த்திருக்கோம். இன்னும் 5 பாடல்கள் இருக்கு. அத வந்து நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதுலயும் வந்து எப்படி அறம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? நம்ம அறம் செஞ்சோம்னாலே நம்ம யாருன்னு நம்மளால அறிஞ்சுக்க முடியும். இறைவன போய் நாம அடைய முடியும்னு சொன்னாரு. 2வது பாடல்ல எப்படியெல்லாம் வந்து அந்த அறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையா நம்ம வீட்ல இருந்தேவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. 3வது பாடல்ல ஒரு ஞானிய போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தானம் செய்யறது தான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வது பாடல்ல வந்து யாருக்கும் எந்த தானமும் பண்ணாம இருக்கிற அந்த செல்வம் முழுவதையும் நாமளே வச்சிருந்து அழியறதுனால எந்த பலனும் இல்ல அப்படிங்கிறத 4வது பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்னும் 5 பாடல்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சந்தேகம்னா இப்ப நம்ம அந்த உண்மையான ஞானின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எல்லாருமே வந்து நம்மள ஏமாத்தி பணத்தை வாங்கிடுறாங்கல்ல. நம்ம இந்த மாதிரி ரொம்ப இலகுன மனசோட இருந்தா நம்மள ஏமாத்திருவாங்களே அப்படிங்கிற சந்தேகம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே வரும். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி சந்தேகம் தான் வந்தது. ஆனா ஞானி மட்டும் இல்ல பிரியா. இப்ப மக்களுக்கு இந்த 2வது பாடல்ல வரும்ல. ஒரு ஒரு அளவு ஒரு நமக்கு வீட்டாளுகளுக்கு போக இன்னொரு கைப்பிடி அளவு சேர்த்து சமைச்சோம்னா இன்னொரு ஆளுக்கு குடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி. சோ அந்த இல்லாதவங்களையும் இப்ப வந்து கண்டுபிடிக்க முடியல இல்ல. எல்லாருமே எல்லாம் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி தானே கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ ஞானின்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களுமே அப்படித்தானே இருக்காங்க. சோ இந்த இப்ப இருக்கிற காலத்துல வந்து நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. யாருக்கு கரெக்டா நம்மளோட தானம் போகுமோ அப்படிங்கிறது வந்து கரெக்டா வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம என்ன கொடுத்தாலும் எல்லாரும் வாங்குறதுக்கு தான் இருக்காங்க. இல்ல என்கிட்ட இருக்குன்னு சொல்லி யாரு சொல்றா? இப்ப நம்மளே எடுத்துக்குவோம். ஏதாவது நம்ம குடுத்தோம்னா, சரி குடுங்க எனக்கு நாளைக்கு யூஸ் ஆயிக்குன்னு தான் சொல்லி நம்ம வாங்குவோம். எனக்கு இருக்குன்னு நம்ம சொல்லவே மாட்டோமே! அது மாரி தான் இப்ப இருக்கிற இது வந்து. அந்த தானம் வந்து கரெக்டான ஆளுங்களுக்கு வந்து போய் சேர முடியல இப்ப வந்து.
ஆனா வேற ஒண்ணும் இல்ல பிரியா, எல்லாமே நல்லா புரியுது இப்போதைக்கு. இன்னொன்னு வந்து சில இடத்துல வந்து ஓவரா தானம் பண்ணிடுறாங்க, அதையும் வந்து பீப்புள் வந்து வேஸ்ட் பண்றாங்க, அதுவும் நடக்கதான் செய்யுது இல்லையா? திருவண்ணாமலையில எல்லாம் பாதையில எல்லாம் பார்த்தோம்னா போற வழியெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா அவங்க பாதி பேர் வாங்குறவங்க அப்படி அப்படியே வேஸ்ட் பண்ணி கீழே போட்டு போறாங்க. நம்ம ஊர்லயே அந்த பங்குனி பொங்கல் முடியும் போது பார்த்தா ஊரு ஃபுல்லா சாப்பாடு தான் வந்து அங்கங்க அப்படியே பிளேட்ல வேஸ்டா கிடக்குது. ஆமா, அளவுக்கு அதிகமா தான் குடுக்குறாங்க. அளவுக்கு அதிகமா போயிருது தானமும். அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுவும் இருக்கு. சோ ஆமா. எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது இல்ல. தேவைப்படுறப்ப கிடைக்க மாட்டேங்குது. ஆஹ் இப்ப அது போக நம்ம வந்து இல்லாதவங்கன்னு சொல்லி பார்த்து கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது, எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் வேற பண்றாங்க. ஆமா, முன்னாடி அந்த பழைய சாதம் பழைய குழம்பு எல்லாம் கொடுத்தா வாங்கிப்பாங்க. இப்ப நமக்கும் அதெல்லாம் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, அவங்களும் அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் தான். இது இந்த காலம் மாறிடுச்சு, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கோம். சரி, அடுத்த கிளாஸ்ல பாப்போம் இன்னும் 5 கருத்துக்கள் என்ன சொல்றாருன்னு. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூக்கா.